வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் SS மீடியாவின் அண்மை செய்திகள். நீட் தேர்வில் தனியார் பயிற்சியின்றி வெற்றி, கோவை அரசு பள்ளி மாணவிகள் சாதித்தது எப்படி? கோவையை சேர்ந்த 2 அரசு பள்ளி மாணவிகள் எந்தவித தனியார் பயிற்சியும் இன்றி முதல் முறையில் நீட் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். மருத்துவ படிப்பிற்கான கட்டாய நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை எதிர்கொள்ள ஆயிரக்கணக்கில் பணம் செலுத்தி படிக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் இந்த 2 மாணவிகளும் தனியார் பயிற்சி மையங்களின் உதவியின்றி தேர்வை எதிர்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் உள்ள வெள்ளியங்காடு அரசு உயர்நிலை பள்ளியில் படித்த இந்த மாணவிகளுக்கு மருத்துவம் படிக்க சீட் கிடைக்கும் பட்சத்தில் இவர்களுக்கான படிப்பு செலவுக்கு உதவி செய்ய ஆசிரியர்களும் முன்வந்துள்ளனர். BCC தமிழிடம் பேசிய மாணவி ரம்யா, இதய நோய் மருத்துவராக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று குறிப்பிட்டார். பெற்றோர் இருவரும் கூலி வேலை செய்வதாகவும் தனது 2 இளைய சகோதரிகளுக்கும் தான் மட்டுமே வழிகாட்டியாக இருப்பதாகவும் மாணவி ரம்யா தெரிவித்தார். ரம்யா பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். இணையம் மூலம் தமிழக அரசு வழங்கும் பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கு செல்போன் கிடையாது. என்னிடம் உள்ள பள்ளிக்கூட புத்தகங்களை மட்டுமே படித்தேன். நீட் தேர்வுக்காக வேறு புத்தகங்களை வாங்க முடியவில்லை. கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆசிரியர்களை நேரில் சென்று சந்தேகங்களை கேட்டறிய முடியவில்லை. முழு கவனத்துடன் என்னிடம் உள்ள 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாநில அரசு பாடத்திட்டத்தில் உள்ள பகுதிகளை மட்டும் படித்திருந்தேன். நீட் தேர்வில் 145 மதிப்பெண் பெற்றுள்ளேன். மருத்துவ படிப்பில் சேருவேன் என நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்கிறார் ரம்யா. மற்றொரு மாணவியான பிஸ்டஸ் பிரிஸ்ஸா 167 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். தந்தை பிரபாகரன் தையல் தொழிலாளி. பிஸ்டஸ் பிரிஸ்ஸாவும் ரம்யாவை போலவே 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடங்களை நன்கு படித்துள்ளார். மேலும் பள்ளியில் அளிக்கப்பட்ட மாதிரி தேர்வு தாள்களை கொண்டு பயிற்சி செய்திருக்கிறார். ரம்யா மற்றும் பிஸ்டஸ் பிரிஸ்ஸா நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளது பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவதோடு மாணவர்களுக்கு ஊக்கம் தருவதாகவும் உள்ளது என கூறுகிறார் அரசு பள்ளி தாவரவியல் ஆசிரியரான ஆயிஷா பேகம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவைக்கான பாடங்கள் தமிழ் மொழியில் வழங்கப்பட வேண்டும். நீட் தேர்வில் விலக்கு தற்போது கொடுக்கப்படவில்லை என்ற நிலையில் மாணவர்களுக்கு தேவையான பயிற்சியை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த பயிற்சி புத்தகங்கள் சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும். கோவை மாணவிகளின் சாதனை நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. இது போன்று மாணவிகளை ஊக்குவிப்பது அரசின் கடமை என்றார் ஆயிஷா பேகம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள SS மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.